ஒரு விஷயத்த மட்டும் மறக்காதீங்க. ஒருத்தங்க உங்கள லைஃப்ப விட்டு போறாங்க அப்படின்னா, அத தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதற்காக உட்காந்து அழுது, உங்க டைம் வேஸ்ட் பண்ணி, உங்க லைஃப்ப ஸ்பாயில் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, நிஜமா இதனால ஒரு யூஸ் கூட கிடையாது. உங்க லைஃப் விட்டு ஒருத்தவங்க போறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்க லைஃப்ல இருந்த பர்ப்பஸ் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இத மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க லைஃப் ஸ்மூத்தா முடிஞ்சிரும். அடுத்து என்ன? நான் எப்படி பண்ணா சந்தோஷமா இருப்பேன்? நான் என்ன பண்ணணும்? அவ்வளோ மட்டும் தான் நீங்க யோசிக்கணும். இப்படியே உங்க லைஃப் போயிடாது. இன்னைக்கு நீங்க அழுகுறீங்க. ஆனா, உங்க லைஃப் பார்ட்னரோ உங்கள நெனச்சு ஒரு வேள அழுதுகிட்டும் இருக்கலாம். ஒரு கில்ட்டி ஃபீல்ல இருக்கலாம். அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க போயிட்டாங்க. அவ்வளோதான். இத நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு, அடுத்து என்னன்னு மூவ் ஆன் ஆவுங்க. உங்க லைஃப்ல இத விட சூப்பரான லைஃப் பார்ட்னர் வரலாம். என் பார்ட்னர் கூட தேவையில்ல. உங்க லைஃப்ல மிகப்பெரிய சேஞ்சஸ் வரலாம். எவ்வளோ ஹாப்பினஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ, அத நோக்கி போக வழி என்னன்னு பாருங்க. போனவங்கள நெனச்சு அழுகுறதுனால எதுவுமே நடக்காது. உங்க அன்போட வேல்யூ தெரியாம தானே அவங்க போயிட்டாங்க. ஸோ, அதுக்கு மேல நீங்க ஏன் அத எக்ஸ்பிளைன் பண்ணி, உங்கள நீங்களே வருத்தப்பட்டு அழுக வச்சு, உங்க உடம்ப வம்பாக்கி, எதனால என்ன நடக்கும்னு நெனைக்கிறீங்க? ஒண்ணுமே நடக்காது. தயவு செஞ்சு அவங்க உங்கள விட்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணி, அத தூக்கி தூர போட்டுட்டு, அடுத்து என்ன நான் பண்ணணும்? நான் என்ன பண்ணா ஹாப்பியா இருப்பேன்? இத மட்டும் யோசிச்சா மட்டும் தான் நீங்க ஒரு சந்தோஷமான லைஃப்ப நோக்கி போய்க்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப நல்லவங்க. உங்க அன்போட வேல்யூ அவங்களுக்கு புரியல. தயவு செஞ்சு உங்க அன்ப நீங்களே கொச்சப்படுத்தாதீங்க. அவங்கள தூக்கி போட்டுட்டு, உங்க அன்புக்காரி எவ்வளோ பேரு நமக்கு அன்பு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பெர்சன தேட முயற்சி பண்ணுங்க. இந்த உலகத்துல எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது. ஸோ, ஹாப்பியான லைஃப் நமக்காக காத்துட்ருக்கு. விட்டுட்டு போனவங்களுக்காக நம்ம டைம வேஸ்ட் பண்ண வேண்டான்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கும் புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அத பத்தி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம, ஹாப்பியான லைஃப்குள்ள மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது வார்த்தையில சொல்றது ஈஸி. பண்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா முயற்சி பண்ணீங்கன்னா, ஒரு சந்தோஷமான லைஃப் உங்களுக்காக காத்துட்ருக்கு. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.